வியூவர்ஸ், பார்ட் 1ல் சொல்லியிருந்தேன், கார் எவாலுவேஷனில் சில காருகளை கார் வாங்குறதுக்கே தகுதி இல்லாத கார்கள்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அந்த என்னென்ன க்ரைட்டீரியா மீட் பண்ணாமல் போனால் அதை டிக்ளேர் பண்ணோன்னா 4 க்ரைட்டீரியா மீட் பண்ணும். அதில் 1 மீட் பண்ணால் கூட அது கார் வாங்க தகுதி இல்லாதது. 1, ஃபண்டமெண்டலி இந்த வண்டியோட சேஸ் அண்டு பாடியில் ரஸ்ட் ஹெவியாக இருக்கக்கூடாது. 1. செகண்ட், இந்த வண்டியோட என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷனில் ஓட்டுறதுக்கு தகுதியுள்ளதாக இருக்கணும். அதில் பெரிய அளவு ஃபால்ட் இருக்கக்கூடாது. என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன்னா நீங்கள் ஃபிசிக்கலாக உள்ள இன்ஜின் மட்டும் பார்க்கக்கூடாது, எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் சேர்த்து தான். இன்ஃபேக்ட் இன்க்ளூடிங் இன்ஜெக்டர்ஸ், டர்போ, ஈஜர் இதெல்லாம் வந்து அந்த இன்டெகிரேட்டாக என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி உள்ளதாக இருக்கணும். இது 2 மீட் ஆகணும். 3வது ஒன்று இருக்குது, அது சேஃப்டி ஃபங்க்ஷன்ஸு. எதெல்லாம்னா ஏர் பேகு, ஏபிஎஸ்ஸு, இஎஸ்பி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்குமெண்ட்டை பக்காவாக ஃபில் பண்ணணும். இது மட்டும் பண்ணால் போதாதுங்க. 4வது ஒரு பேசிக் ரெக்குமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி. ஒரு வண்டியை ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டி பார்க்குறோம்னா வாப்ளிங் இல்லாமல் ஸ்டேபிளாக ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் ஃபீட்பேக் அண்ட் தென் சஸ்பென்ஷனில் இருக்கக்கூடிய அந்த டேம்பிங்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா இந்த 4மே வந்து ஒரு பேசிக் ரெக்குமெண்ட்ஸ். ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசோ செகண்ட் வாங்கினா இதுக்காக நீங்கள் காம்பனைஸ்லாம் பண்ண முடியாது. அப்போ இந்த செகண்ட் கார் வாங்குறவங்க இதான் பேசிக் ரெக்குமெண்ட்னா இதில் ஏதாவது குறைகள் இருக்குது அப்படின்னா அந்த கார் வாங்க தகுதி இல்லாத கார்னு சொல்கிறோம். இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏசி இருக்குது, இந்த வண்டியில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா காம்பனைஸ் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாம் காஸ்ட்டு கம்மியாக வாங்கி அதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த 4ம் ரீஸ்டோரபிள் பண்ணக்கூடிய அந்த கேட்டகரியில் இது போய் சேராது. சரியா? டெக்னிக்கலாக சொல்லலாம், சார் எது ஒன்றாலும் ரீஸ்டோர் பண்ணிடலாம். ஒரு நல்ல மெக்கானிக் ஃப்ரீயாக பண்ணி தர மாட்டான். அவன் சொந்த பைசா பார்ட்டு போட்டு பண்ணி தர மாட்டான். அவன் சொந்த எஃபர்ட் உங்களுக்கே தரணும். சரியா? ஸோ அதனால் அந்த தாட்டு அந்த கமெண்ட்ஸ்லாம் விட்டுட்டு காரை வாங்கும் போது தரமான காரை, நான் சொல்கிறது 4 பேசிக் க்ரைட்டீரியா மீட் பண்ணாத காரை வாங்கிடாதீங்க. வாங்கிட்டால் உங்கள் லைஃப் மிசரபிள். சரியா? உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.